ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான். இன்றைக்கி டே 32. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன், வெயிட் லாஸ்க்காண்டி நான் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்க கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சி செக்ஷனுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மலாம் நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம பேபிக்குமே வந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்போம். ஃபீட் பண்ணும்போது வந்து வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம். ஃபீட் பண்ணும்போது நானுமே ஒரு ஃபீடிங் மதர் தான். நானும் என் பையனுக்கு இன்னுமே பால் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவன் பிறந்து கரெக்டாக 11 month ஆகுது. நான் வந்து என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் டெய்லியுமே வந்து உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் இதுக்குன்னு என்னுடைய வெயிட் லாஸ்க்குன்னு நான் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பண்ணல. என்னென்னா எல்லாருக்கும் நான் என்ன குக் பண்ணுறனோ அதை தான் வந்து நானுமே சாப்பிட்றேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன பண்ணுறனோ அதை தான் வந்து சாப்பிட்றேன். ஆனால் குவான்டிட்டி மட்டும் கம்மியாக எடுத்துக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு எல்லாருமே டவுட் வரும், குவான்டிட்டி கம்மியாக எடுத்தால் எப்படி பால் ஊறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஒன்று வரும். ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வந்து நம்ம குவான்டிட்டி வந்து நம்ம 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 வந்து நல்லா சாப்பிட்டா தான் வந்து நம்ம குழந்தைக்கு பால் ஊறும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு பர்சன்டேஜ் இருந்தாலும் இன்னொரு பர்சன்டேஜ் என்னென்னா, நம்ம சாப்பிட வந்து நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கணும், நல்லா குழந்தைய வந்து நல்லா எனர்ஜியாக வளர்க்கணும், குழந்தைக்கு நல்லா பால் கொடுக்கணும்னு நம்ம நிறைய சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பு தான் வந்து வெயிட் போடுறதை தவிர்த்து நம்ம குழந்தைக்கு எப்பயும் கொடுக்குற பால் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம குழந்தை வந்து நம்மக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ பால் குடிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மக்கிட்ட வந்து பால் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டதுனால தான் பால் வந்து ஊறுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம குழந்தைக்கு எவ்வளோ பால் கொடுக்குறோமோ, நம்ம குழந்தை அடிக்கடி நம்மக்கிட்ட பால் குடிக்க நமக்கு வந்து பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். சாப்பாடுனால வந்து பால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுவும் மெயினாக நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், ரைஸ் சாப்பிட்டா தான் பால் நல்லா ஊறும். அதனால என்ன பண்ணுறோம், காலையிலையும் ரைஸ் சாப்பிட்றோம், மதியமும் ரைஸ் சாப்பிட்ணும், நைட்டுக்கும் ரைஸ் சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம வந்து நல்லா பால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 3 வேளையும் ரைஸ் சாப்பிட்றோம். இந்த மிஸ்டேக்கை நானுமே பண்ணேன். எப்போ பண்ணேன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணேன். அதனால தான் என்னுடைய வெயிட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பேபிக்கு நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு உறுதியாக இருந்தேன். ஆனால் 6 month வரைக்கும் நானுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தரம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். காலையில் மட்டும் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியமும் லஞ்சும் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு பால் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ வந்து நம்ம குழந்தைக்கு வந்து எதுவுமே நான் வந்து ஃபுட் எதுவுமே கொடுக்கல. 6 monthக்கு அப்புறம் தானே நம்ம பேபிஸ்க்குலாம் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். 6 monthக்கு வரைக்குமே நானுமே வந்து 2 times வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் என்னமோ என்னுடைய வெயிட்டு 71 kg வரைக்கும் வந்துடுச்சு இந்த டைம். பாப்பாவுக்காவது 63யோடு நின்றுச்சு, 55லேருந்து 63யோடு நின்றுச்சு. ஆனால் தம்பிக்கு 71 kg வரைக்கும் வந்துடுச்சு. சரி, இதுக்கப்புறமும் வேலைக்கு ஆகாது, நம்ம எப்படியாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தம்பி 6 month வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, தம்பிக்கு 6 month ஆன உடனே வந்து அவனுக்கு ராகி களி அப்புறம் சவரிசி கஞ்செல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா, சரி நம்ம வந்து இதுதான் ஒரு நல்ல சான்ஸ், நம்மளுடைய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண முடியலை. ஏன்னா நான், என் ஹஸ்பண்டு, தம்பி, பாப்பா நாங்கள் 4 பேரும் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து இதுக்குன்னு தனியாக எதுவுமே வாக்கிங் எக்ஸசைஸ் எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியலை. சரி, அது அப்படியே கொஞ்ச நாள் பண்ணுவேன், கொஞ்ச நாள் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டே இருந்தேன். அப்படியே ஒரு 2 month வரைக்கும் போச்சு. அப்புறம் தம்பிக்கு 8 month ஆச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ வரைக்கும் என்னுடைய வெயிட் வந்து என்ன இருக்குது, எவ்வளோலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் ஒரு 6 o'clock போல் எழும்பின உடனே வந்து ப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் 62.05 இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இப்போ 1 week-ஆகவே வந்து நான் வார்ம் வாட்டர் தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்
ஒரு 9 o'clock போல் வந்து மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து ரவை உப்புமாவும் அது கூட வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து ஒரு 12 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக தக்காளி சாதம் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஊற்றிட்டு அது கூட பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் நம்ம நறுக்கி வச்சின தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வதங்குற சமயத்தில் இந்த சைடு நம்ம அரைக்கிறதுக்காண்டி நான் வந்து மசாலா சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் அதெல்லாம் சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு அதை தான் மிக்ஸ் பண்ணேன். இது கூட வந்து நான் மிளகாத்தூளோ மசாலாவோ சேர்க்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா இலை மல்லி இலைலாம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல் மக்கர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்தேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அரிசியை கழுவி போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா அதுக்கு சைடிஷ் வந்து நான் வந்து தயிர் பச்சடி தான் பண்ணேன். தயிர் பச்சடிக்கு கொஞ்சமாக ஜீரகம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிரெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு அப்புறம் இது கூட அவிச்ச முட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி இதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து இன்றைக்கி ஒரு 8 o'clock போல் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. நான் வீட்டுக்கு வந்ததே ஒரு 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குக் பண்ணி முடிக்க அந்த டைம் வந்து 8 o'clock ஆயிடுச்சு நான் சாப்பிட்றதுக்கேவும். அதனால தான் இன்றைக்கி வந்து ரெண்டு ரோல் சப்பாத்தி வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த ரோலில் பார்த்திங்கன்னா கேப்சிகம் கேரட்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு தான் வந்து சப்பாத்தி ரோல் வந்து ரெடி பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு டே 33ல் பார்க்கலாம். பாய்.